அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு எடுத்துக்காட்டு 7.28. கனசதுரத்தின் ஒரு பகுதியில் L அலகு விட்டமுள்ள கனசதுரத்தின் பக்க அளவிற்கு சமமான ஒரு அரைக்கோளம் படத்தில் உள்ளது போல் வெட்டப்பட்டால் மீதமுள்ள திண்மத்தின் புறப்பரப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீர்வு. இப்போ நம்மளுக்கு ஒரு கனசதுரம் இருக்கு, அதனுடைய பகுதியில் L அலகு விட்டமுள்ள ஓகேவா L அலகு விட்டமுள்ள ஒரு அரைக்கோளம் வெட்டப்பட்டால் மீதமுள்ள திண்மத்தின் புறப்பரப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த கனசதுரத்தினுடைய பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் அப்படின்னு சொல்லிடலாம். தீர்வு. நான் கனசதுரத்தின் பக்கம் ஏ என்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். கனசதுரத்தினுடைய பக்கம் என்னன்னு சொல்லியாச்சு, ஏ. அடுத்து அரைக்கோளம் இருக்கா, அதனுடைய ஆரம் வேணும் அப்படின்னு நான் அரைக்கோளத்தினுடைய ஆரத்தை என்னன்னு எடுக்கிறேன்னா அரைக்கோளத்தின் ஆரம் ஆர் என்க அப்படின்னு எடுக்கிறேன். அரைக்கோளத்தின் ஆரம் ஆர் என்க. இப்போ எனக்கு கனசதுரத்துக்கு பக்கம் சொல்லியாச்சு. கனசதுரத்தினுடைய பக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் அலகுகள். அதனால இதுலேருந்து ஏ ஈக்குவல் என்ன சொல்லிடலாம்னா எல். அடுத்து அரைக்கோளம். இப்போ இந்த அரைக்கோளத்தினுடைய ஆரம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கனசதுரத்தினுடைய பக்கத்திற்கு விட்டமுள்ளா ஒரு அரைக்கோளம் வெட்டப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விட்டம் எவ்வளவு எல், எனக்கு ஆரம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டத்தில் பாதி அப்படின்னு இப்போ L/2 அலகுகள் அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே ஆரமும் அதாவது கனசதுரத்துடைய பக்கமும் எவ்வளோதான் அலகுகள். எனக்கு மீதமுள்ள திண்மத்தின் புறப்பரப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீதமுள்ள திண்மத்தின் புறப்பரப்பு ஈக்குவல் டு எனக்கு கனசதுரத்தின் மொத்த பரப்புலேருந்து கனசதுரத்தின் மொத்த பரப்பு ப்ளஸ் அடுத்து என்னது அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு கண்டுபிடிச்சு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இது தேவையில்லை. அதாவது என்னது அரைக்கோளத்தினுடைய அடிப்பரப்பு எனக்கு தேவையில்லை. இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு இதை நம்மளுக்கு சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், மீதமுள்ள திண்மத்தின் புறப்பரப்பு கிடைச்சிடும். இப்போ கனசதுரத்தின் மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா 6a² ப்ளஸ் அரைக்கோளத்தினுடைய வலைப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2/r² மைனஸ் அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு அப்படிங்கிறப்போ இந்த அரைக்கோளத்தினுடைய அடிப்பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது r². இங்கே ஆன்சர் 6a² ப்ளஸ் 2/r²லேருந்து ஒரு r² போயிடுச்சுன்னா r² அப்படின்னு வந்துடும். இதில் என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × a² அப்படிங்கிறப்போ a அதாவது கனசதுரத்தினுடைய பக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா L² ப்ளஸ் பை இன்ட்டு ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா L/2 அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா இப்போ L/2 த ஹோல் ஸ்கொயர். நீங்கள் எதுலேருந்து என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6L² ப்ளஸ் பை இன்ட்டு அந்த ஸ்கொயர் ரெண்டுக்குமே பொதுவானது. அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்னா L² டிவைட் பை 2 2s are 4 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிறத எல்சிஎம் எடுக்கிறேன். 4 எல்சிஎம் எடுத்தோம்னா ஆரோட மல்டிப்ளை பண்ணுவோமா, 6×4 24L² ப்ளஸ் இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை L². அந்த ரெண்டு டேர்மில் எது பொதுவாக இருக்குது, L² வெளியில் எடுத்தோம்னா 24 ப்ளஸ் பை டிவைட் பை இங்கே என்ன வரும்னா 4. இது எப்படி எழுதலாம்னா 1/4L² இன்ட்டு 24 ப்ளஸ் பை அப்படி சொல்லிடலாம். இப்போ நம்மளுக்கு மீதமுள்ள திண்மத்தின் புறப்பரப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்களா, அப்படின்னா இப்போ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். பரப்பு அப்படிங்கிறதுனால இதை சதுர அலகு